அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் அظلم ممن افترى على الله الكذب وهو يدعى إلى الإسلام والله لا يهدي القوم الظالمين. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. وقال النبي صلى الله عليه وآله وسلم قل آمنت بالله ثم استقم. ரவாஹுல் முஸ்லிம். சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் காயினாத் தாஹா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்தமான மனைவிமார்களாகிய உம்மஹாத்துல் முஃமினீன் அஹ்ல பைத்துக்கள் பனாத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்கள் மீதும் அஸ்ஹாபுல் பத்ரியின் வல் உஹதியின் ஹந்தகியின் தபூக்கியின் சாயிரி ஸஹாபத்தி ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ஹுலஃபாஏ ராஷிதீன்கள் காத்திபுல் வஹி சுலஹாக்கள் சித்திகீன்கள் சாலிஹீன்கள் இமாம்கள் முஃபஸ்ஸிர்கள் முஹத்திஸ்கள் முஃபக்கிஹுகள் முஅல்லிம்கள் முத்தகீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அபரார்கள் அஸ்ரார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கருணையும் மாநபியின் ஸலவாத் என்னும் ஷஃபாத்தும் அவருடைய துஆவும் என்றென்றும் நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் கிடைக்கச் செய்து எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிகளின் மூலமாக அவதிப்பட்டு கொண்டு எளியவர்கள் எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆயுத பலங்கள் படை பலங்கள் அவர்களுடைய துப்பறியும் நிலைகள் அனைத்தையும் அல்லாஹ் முடக்கி விடுவானாக. எங்கு பார்த்தாலும் கூச்சல்கள் குழப்பங்கள் இட்டு பொருளாதாரத்திற்கும் நாட்டிற்கும் எண்ணெய் வளத்திற்கும் ஆசைப்பட்டு இரண்டு அரக்கர்கள் இந்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அந்த குருட்டுத்தனமான புத்திகளிலிருந்தும் தீய குணங்களிலிருந்தும் அல்லாஹ் அவர்களுடைய பவர்களை பிடுங்கி தட்டி எறிவானாக. எல்லா மக்களையும் ஒன்றுபட்டு ஒன்று வாழக்கூடிய நிலைகளிலே ஆக்கி ஹிதாயத் இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும், இல்லையானால் அவர்களை ஓரம் கட்டி
இஸ்லாமிய ஷரியத்திற்கு கடைபிடித்த நிலைகளிலே ஆண்களையும் பெண்களையும் ஆக்கி வைப்பானாக. இந்த கொஞ்ச காலங்களாக ஃபோன் கையில் கிடைத்ததற்கு பிறகு இஸ்லாமிய பெண்களும் சிறார்களும் ஒரு 15லிருந்து 20-21 வயதுக்குள்ளான பெண்கள் சில அடவாடித்தனமான நிலைகள் செய்து வருவதை பார்க்குறோம். திருநெல்வேலியில் பிரச்சனை, கேரளாவில் பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு இடமாக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பெண்களை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழச் சொன்னார்களோ, உரிமை என்று அனைத்திலையுமே நாமுருதா நிலைகளை செய்து கொண்டு நாங்கள் உரிமைகளை மீட்டியடிக்கின்றோம் என்ற அடிப்படையிலே எங்கு சென்றாலும் ஆண்களானாலும் பெண்களானாலும் அவர்கள் எதிர்நோக்கி பார்க்காமல் கூட இந்த ரோட்டின் மூலமாகவோ பஸ் ஸ்டாண்டிலோ ஜங்ஷனிலோ பள்ளியிலோ எல்லா இடத்துலையும் இந்த போனை வச்சுக்கிறாங்க. ஜும்மாவுக்கெல்லாம் பார்த்தா என்னமோ வெட்டும்புலி தீப்பெட்டியில் வர்றது மாதிரி ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இந்த கையில் ஒன்றை வச்சுக்கிட்டு வீராப்புலாக ஜும்மாவுக்கு வர்றாரு. இமாம் பயான் செய்கிறாரு, இமாம் ஹுத்பா ஓதுறாரு, ஃபோன் அடிக்குது, ஃபோன் பேசுகிறான் ஜும்மாவில். இது அந்நில். அந்த ஃபோனை ஜும்மாவுக்குள்ளே பள்ளிக்குள்ளே வந்துட்டால் ஜும்மா முடிஞ்சு வெளியில் போகிற வரைக்கும் ஆன் பண்ணக்கூடாது. எதுக்காக ஜும்மாவுக்கு எடுத்துகிட்டு வர்றீங்க ஃபோன்? ஆண்கள். பெண்கள் முதுகில் ஒரு பேக் தொங்க விட்டுக்கிறாங்க. அந்த காலத்தில் செருப்பு தைக்கிறவன் தொங்க விட்டு வந்தான், விளங்குதா? அதில் அத்தியாவசியங்கள் என்ன இருக்குது? வீட்டிலே எல்லா தேவைகளையும் முடிச்சுட்டு போகிறீங்க, சரி வச்சுக்கிறீங்க பேக்கு, உங்கள் காசு உங்கள் பேக்கு, மாட்டிக்கங்க. தேவையில்லாத காரியங்களை வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டால் மறுபடி வீட்டிற்கு செல்லும் வரை அல்லது அதமாக நாம் எந்த இடத்திற்கு போகிறோமோ அந்த இடத்திற்கு செல்லும் வரை எந்த ஆர்ப்பாட்டங்களையும் நாம் செய்யக்கூடாது. பஸ்ஸிலையோ ட்ரெயின்லையோ, சில பேர் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததற்கு பிறகு அந்த ஸ்டேஷன் வருவது கூட தெரியாமல் அதில் லயிச்சு போயிருக்காங்க. அப்போது இங்கே அஃஆலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்வாலுஹு வ தக்ரீராத்துஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் நடைமுறை குர்ஆனுடைய திட்டங்கள் எல்லாம் இங்கே மக்கள் அவர்களாக வாழ்க்கையிலே அளிப்பது தான் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இஸ்லாமிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இழிவை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். காரணம், அவர்கள் வாழுகின்றது பெண்களுடைய நிலை. முகம் 2 கஃப்பு, கை 2 மணிக்கால், கீழே சின்ன எலும்பு இருக்கும் 2 சைடும், அதுவரை தெரியலாம், மற்றதெல்லாம் மறைச்சிருக்கணும். தேவையில்லாமல் ஒரேடியாக மறைச்சிக்கிறாங்க, ஒரேடியாக திறந்து போட்டுடுறாங்க. அப்போ ஷரியத்தின் கொள்ளளவையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. நாம் நம்மை தூய்மைப்படுத்துதான் இந்த உலக வாழ்க்கை. எந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ வேண்டுமோ அந்த உலகத்தை மறந்தவர்களாக காஃபிலீன்களாக இந்த உலகத்தில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கோம். யாராவது சொல்ல போனால் இவன் பெரிய இவனான்னு கேட்குறாங்க. அவன் பெரிய இவனோ சின்ன இவனோ அணு அளவோ, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் முந்துர் மா கால வலா தந்துர் மண் கீழே என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க. யார் சொல்லுறா என்பதை பார்க்க வேண்டாம், அவர் சொல்வது அல்லாஹ் ரசூலுக்கு ஜெயம் பெறக்கூடியதாக மனிதர்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அதை எடுத்து பின்பற்றுங்கன்றாங்க. இன்றைக்கி எவ்வளோ வேதனைக்குரிய நிலை. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் குர்ஆனில் சொல்கிறான்ல, ஹதீஸில் சொல்கிறான்ல. இன்றைக்கி இஸ்லாமியனே படித்து பட்டம் பெற்றவனே பல குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடியவனே கோசா இல்லை, இஸ்லாத்தில் இல்லை என்று பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதை தழுவுகின்றவர்கள், அதில் விரும்புகின்றவர்கள் எல்லா நாட்டிலையும். இப்போ ஈரானில் பிரச்சனை, இடையில் ஒரு கோசா பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்தையும் அவுத்து போட்டு போனதை பார்த்தோம், செய்தியில் சொல்கிறானுங்க. அப்புறம் என்ன, வெறும் சட்டி மட்டும் போட்டுக்கிட்டு அதில் என்ன புண்ணியம் இருக்குது? மார்க்கம் என்பது மகிமைக்குரியது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள்.
ஆணானாலும் பெண்ணானாலும் அவர்களுடைய கொள்ளளவு ஹிசாபு நிசாபை இஸ்லாம் சொல்லி இருப்பதை பின்பற்ற வேண்டும். அதனால தான் சிறு பிராயத்திலே கல்வி கூடங்களிலே அதை பற்றி உள்ள ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கோ அது இல்லை. அது இல்லாமல் பயான்களிலும் அது இன்னைக்கு விளையாட்டுகளாக சிரிப்புகளாக நடிகர்களை போன்று ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் பெண்களை பார்ப்பது அரிது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்பொழுது ஆண்கள் பெண்களாக, பெண்கள் ஆண்களாக சித்தரித்து செல்லக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு மிகச்சு வருது. கலீஜ் கலாச்சாரங்கள், இந்த கலீஜினுடைய கலாச்சாரங்கள் இன்னைக்கு நம்பிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருக்க சொன்னாங்கல்ல, மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுவ மின்ஹு. இந்த உலகத்தில் யார் யாரை தழுவி வாழுகின்றார்களோ, கலீஜின் அந்த கல்ச்சர் கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களாகவே கபரில் அவர்களை எழுப்பப்படும். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் உடைகளை நம்முடைய முஸ்லீம் பெண்கள் சுடிதார் மிடிதார் சீலை ஒரு அந்தஸ்தான ஒரு ட்ரெஸ், சீலையை விட மிடிதார் சுடிதார் ரொம்ப அருமையான ட்ரெஸ்ஸு, உடலில் ஒரு பாகம் தெரியாது, ஷரியத்துக்கு உகந்த ட்ரெஸ்ஸு. அதை விட்டுட்டு இன்னைக்கு புதுசாக ஃபேண்ட்டுகள், யூ பனியன்கள், ஒவ்வொரு தொப்பல் வரைக்கும் பனியன்கள். யாரு? பெண்கள். அதே நேரத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் தன்னை சித்தரிக்கின்ற சித்தெரும்புகளாக, காட்டெரும்புகளாக இன்னைக்கு ஆகிட்டாங்க. ஏதாவது சொல்ல போனால் என்னை இப்படி பேசிட்டான், பொய் பிராடு. அதாவது அவனை எவ்வளோ நசுக்கணுமோ அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா ஜமாத்தாருக்கு மேலே கூட சொல்லிடுறாங்க. இது இல்லாமல் பில்லுருவிகள் என்று சொல்லக்கூடிய நன்னூலிகள் புதுசாக இப்போ முளைஞ்சு வந்திருக்காங்க. ரோட்டில் போய் போராடுறது. எதுக்கு போராடுறது? ஏன் போராடணும்? அப்போ ஜமாத் என்று ஒன்று இருக்கும்போது அதில் ஒருத்தர் கெட்டதை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்க, அவரை ஜமாத்தை சரியாக நாம் தட்டி கேட்கணும். அது முறைப்படி ஜமாத்தில் தான் கேட்கணும். அல்லது அவரை நீக்குவதற்குண்டான ஏற்பாடுகள் மற்ற நிர்வாகிகளை வலியுறுத்தணும். அதே போன்று ஜமாத்தார்கள் அடவாடித்தனமான முறையில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஷரீஅத்தின் சட்டங்களை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. திருமணமாக இருக்கட்டும், பஞ்சாயத்தாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்திற்கும் தலை சிறந்த ஆலிம், உங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய நல்ல சிறந்த ஆலிமை வைத்து அவர்களிடத்தில் இதுகளை முன்னோக்கச் செய்து இதனுடைய உண்மை என்ன, இது எப்படி தீர்ப்பு செய்தால் யாருக்கு சாதகம் பாதகம் இல்லாமல் சத்திய குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸின் அடிப்படையிலே இதை நாம் சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வை அவர்களை கொண்டு, சரியத்தை கொண்டு நாம் அதை தெரிந்து கலந்து உரையாடி இருவருக்கும் சாதகமில்லாமல் பாதகமும் இல்லாமல் அதே நேரத்தில் சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல் ஜா அல் ஹக் வ ஸஹக்கல் பாத்தில். நபியே, மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும். ஜமாத்தை சொந்தக்காரவங்களாக இருந்தால் ஒன்று, தான் குடும்பமாக இருந்தால் ஒன்று, கொழுதியா குடும்பமாக இருந்தால் ஒன்று. இப்படி பேசுவதற்கு எவனுக்கும் எந்த ஜமாத்துக்கும் அருகதை இல்லை. கட்சியா பல பிரிவு, குடும்பமா பல பிரிவு. இன்னைக்கு ஆண்கள் சொத்தின் வாரிசு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கக்கூடிய நிசாவின் கடைசி முன்னால் நடுவில் சொல்லி இருக்கக்கூடிய ஆயத்துக்களை எல்லாம் விட்டு தகப்பனார் காலத்தில் உன்னை திருமணம் முடித்தாச்சு, சொத்து இல்லைன்றான். இதை சொல்ல அவனுக்கு உரிமை இல்லை. ஆணுக்கும் சரி, ஜமாத்துக்கும் சரி, டவுன் காஜிக்கும் சரி, எவனாக இருந்தாலும் ஷரீஅத்தின் சட்டம் என்ன, அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது என்பதை பார்க்கணும். ஒருத்தர் வலிமை உள்ளவன் அதிகமாகவும் வலிமை குன்றியவன் கம்மியாகவும்
ஒரு கஷ்ட இடையில் ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு இஸ்லாத்தில் எந்த தகுதியும் எவனுக்கும் இல்லை. அல்லாஹ் சொன்னதை பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி நிறைந்த முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் கோர்ட்டில் போய் பாருங்கள், காலையில் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், அல்லது தனியார் ஆஸ்பத்திரியில் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், ரயிலில் பாருங்கள், நிறைந்தது புர்காவும் நம்மளால் நிற்பான். நம்மளால் கூட அடையாளம் கண்டுக்கிற முடியாது. ஏதோ தொழுதாத தொப்பி தாடி இருக்கும். விளங்குதா? பெண்கள் புர்காவை மாட்டிகிட்டு நின்றுவாங்க. இதை பார்த்தோன்னே முஸ்லீம்கிட்ட விளங்கிக்கலாம். அதில் ஒரு சில பகுதிகளிலே சில மாநிலங்களிலே அவர்கள் மாற்றார்களை போன்று வாழுகின்ற மடையர்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு கேரளாவுடைய தீர்ப்பு 1 கோடி ரூபாயும் 10 ஆண்டுகள் சிறைச்சாலை. ஒரு மூமினான முஸ்லிமான ஒரு பெண் எப்படி அங்கே போய் இருக்க முடியும்? இதுக்கு ஏன் காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடல்லையும் திடல்லையும் குழப்பம் வருவதெல்லாம் அவர்கள் செய்த வினை பாவம் என்றான். அப்போ இவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல. இவருடைய சூழல்கள் அங்கே தலைகீழாக மாறி குடும்பம், சொந்தம், பந்தம் அனைத்து சூழ்நிலைகளிலிருந்தும் அவர்களை தகர்த்தி அவர்களை கடுமையான நிலைக்கு டிவி மூலமாக, ஃபோன் மூலமாக அதை சித்தரிக்கப்பட்டு அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தப்படுறான். முதல்ல போகும்போது இந்த குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கும்போது எந்த விதமான கோஷா இல்லை. இப்போ தன்னை மறைச்சிக்கிறதுக்கு ஒரு வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸாக அதை பயன்படுத்துகிறான் புர்காவை. புர்கா எப்பேற்பட்ட மகத்துவம்! காபாவிற்கு அல்லாஹ் எப்படி இந்த கிஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த போர்வையை, துணியை போட்டு கண்ணியப்படுத்துகின்றானோ, அதுபோன்று தாய்மார்கள், சகோதர சகோதரிகளுக்கு காபாவை போர்த்துவதை போன்று அல்லாஹ் இந்த உடலை போர்த்தி கண்ணியம் செய்கிறான். அதை இந்த மடச்சிகள் மறந்தவர்களாக இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதற்கு காரணம் அகம்பாவம் தான் என்ற நிலை. கையில் 4 காசு பெண்கள்கிட்ட வந்துட்டால் தலைகீழாக நடக்கிறாங்க. சாலிகீன்களும் உண்டு. எந்த அளவுக்கு பணம் இருந்தாலும் வெளியே தெரியாத முத்தகீன்கள், சொர்க்கவாதிகள் ஒன்றுமே இல்லை, நரகவாதிகளை போன்று சித்தரிக்கின்ற, தன்னை அழகுபடுத்திக்கின்ற, தன்னுடைய உடலை வெளியில் ரசிக்கக்கூடிய நிலைகளிலையும் பெண்கள் இருக்காங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வெக்கிச்சு தனகொழியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சமூகம் போய் கொண்டிருக்கு. எதுக்குங்க செல்ஃபோனு? அத்தியாவசியத்துக்கு பேசுங்க. அத்தியாவசியத்துக்கு நீங்கள் கொண்டுகிட்டு போகிறீங்க. அதையே நீங்கள் பஸ்ஸில் ஏறி அதை தடவிட்டு போகணும், பார்க்கணும், நிகழ்ச்சி பார்க்கணும், பாட்டு பார்க்கணும், பின்ன சீரியல் செட்டு பார்க்கணும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பெண் தன்னை அலங்கரித்து தகாத நிலைகளிலே வெளியிலே செல்வாளேயானால் அவள் குல்லு ஐனுன் ஜானியத்தின் கதா வக்கதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஆலிம்களிடத்தில், அறிஞர்களிடத்தில் கேட்டு விளக்கிக்கங்க. தெரிந்ததை போன்று நடிக்கின்ற ஆணும் பெண்ணும், தெரிந்ததை மறைக்கின்ற ஆணும் பெண்ணும் உல்ஜிம ஃபின்னார், நரக கடிவாளமிடப்படும். மறந்துடாதீங்க. சத்தியத்தை சத்தியமாக, உள்ளதை உள்ளால் நாம் உணர்ந்து செயல்படணும். எந்த தவறும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் தற்காப்பு கேட்கணும், இஸ்திக்ஃபார் ஓதணும். எங்கே ஓதுறோம் நம்ம? அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்பின் ஹதியத்தின் வஅதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ் ரப்பி ظلمت نفسي فاغفر لي لا يغفر الذنوب إلا أنت أستغفر الله العلي العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. أستغفر الله. இது போன்று எண்ணற்ற இஸ்திக்ஃபார்கள் ஓதினால் போதாது, மனதால் நிறுத்தி நாவால் மொழிந்து உக்கி
கூனி உருகி நம்முடைய பாவத்திற்காக நம்மை படைத்த ரப்புல் இஸ்ஸா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆ பரக்கத்தை கொண்டு நாம் அதிகமாக அல்லாஹ்ட்ட கேட்கணும். பிறகு ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். எண்ணற்ற ஸலவாத்துக்கள் இன்னும். ஆகையினால் நாம் நம்மை தரித்திரியவான்களாக ஆக்கிவிடக்கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய அந்த கூற்றுக்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு எளியவர்கள், எதிரிகள், அல்லாஹ்வை மறுக்கின்றவர்கள், குறிப்பாக சங்கிகள் இந்த இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் மார்க்கத்தையும் என்னென்ன இழிவுபடுத்தி கொண்டிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய தரம் கட்ட நடத்தை தான். தரமிக்க வாழ்வு வாழ நாம் நம்மை உஷார்படுத்துவது கடமை அல்லவா? அல்லாஹ் சொல்கிறான், வமன் அல்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப. அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டி யார் பொய் உரைக்குகின்றார்களோ வஹுவ யுதுஆ இலல் இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்து யார் இட்டுக்கட்டுகின்றனரோ வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அத்தகைய அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். எவ்வளோ அருமையான ஆயத். அப்போ ஒரு பெண் ஒரு தொழிலுக்கு போகிறா, வேலைக்கு போகிறா, அல்லது ஒரு தீயத்துகத்துக்கு போகிறா. யூடியூப்பரில் ஏன் சம்பாதிக்க நீ போனேன்? இது ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டாங்க. விளம்பரம் கொடுக்குறான், யூடியூப் என்கிட்ட இருக்குது, விலை போகுது, வாங்கிக்கங்கண்டு. இதெல்லாம் எதுக்கு? ஒரு பெண் தன்னை போட்டாவை வெளியிடலாமா? தேவையில்லாமல். இன்றைக்கி அதுலேயும் பெண்ணு பார்க்க போனால் முதல்ல போட்டா கொடுங்க. 50 பெண்ணிட்ட போட்டா வாங்கி 50 பேர்த்த பார்த்து 500 பேர் ரசித்து வேணான்றான். இதுக்கு ஜமாத் எங்கே, ஆலிம்கள் எங்கே, அறிஞர்கள் எங்கே, உலமாக்கள் எங்கே, எங்கே போனாங்க எல்லாம்? அப்போ தவற தடுக்கணுமா இல்லையா? ஈமானுடைய தாழ்ந்த தரஜா என்ன? மனதால் நொந்து ஒதுங்கிக் கொள்வது. ஏன் நம்மளால் முடியல? தேவையில்லாத கருத்தை யார் ஃபோனில் போட சொன்னா? ஆணையும் சரி பெண்ணையும் சரி. யூடியூப்பரில் போகிறாங்களே இவங்க பெரிய இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி எதுக்கெடுத்தாலும் முன்னால் போய் மூக்க நுழைக்கிற மாதிரி, இஸ்ரேல் முன்னால் மூக்க நுழைக்கிற மாதிரி இவளுக போய் முன்னால் மூக்க நுழைக்கிறது. ஒரு பெண் செய்வது சமூக அவுலியாக்களின் தரஜாவில் இன்றும் வாழுகின்ற தாய்மார்கள், பாய்மார்கள், சகோதர சகோதரிகளுக்கு எவ்வளோ பெரிய இடைஞ்சலாக வருது என்பதை புரியறதில்லை. என்ன போடுறானுங்க? அன்னைக்கு நீ போய் எல்லாம் அவுத்து போட்டு போனேன், இன்றைக்கி உனக்கு கோஷா முறை தேவையா? இது எவ்வளோ வருந்தத்திற்குரியது. இந்த ஆயத்தை நீ சிந்திச்சியா? சத்தியத்துக்கு வாண்டா தானே நீ செய்கிற. வமன் அல்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப வஹுவ யுதுஆ இலல் இஸ்லாம் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, அட்டூழியம் செய்யக்கூடியவர்களுக்கு, அநியாயமே வாழ்வாக எடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை செய்ய மாட்டான். நீ என்ன செஞ்சாலும் அது டோன்கர். இன்றைக்கி வெளி மாநிலங்கள்லேயும் முஸ்லீம்களுடைய வாழ்வுகள் ரொம்ப ரொம்ப மோசமாக போகுது. குறிப்பாக பெண்களுடைய வாழ்வு. உங்களுக்குரிய ஆடைகள் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அது மற்றவர்கள் போடுவதை போன்று நீங்கள் போட்டுக்கிட்டு போகலாமா? அதை தவறு இல்லை. ஒரு பெண் ஹிசாப், நிசாப், கதிர் எல்லாமே அல்லாஹ் நிர்ணயித்தது. ஆணுக்கு அல்லாஹ் நிர்ணயித்தது, ரசூலுல்லாஹ் நிர்ணயித்தது. பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் நிர்ணயித்தது.
இன்னைக்கு கோஷம் வேணாண்டு ஒரு தன்னை பெரிய ஒரு கட்சிக்கு அறிஞனாக ஆக்கி கொள்ளக்கூடியவர்கள்லாம் பேசுகிறான்னு சொன்னால் இவர்களுடைய மாஃபிஹி இந்த அர்த்தத்தையும் உலமாக்கள்கிட்ட கேட்டுக்குங்க. அவருடைய மூளைகள் துர்நாற்றம் அடித்து விட்டது. ஹார்ட் அட்டாக் வந்தவொடனே ஆஸ்பத்திரியில் சேர்ப்பான். வெண்டிலேட்டராக என்னமோ சொல்கிறானுங்க, டப்பா. ஊட்டிக்கு போனால் அந்த டப்பா தான் வைக்கிறான் குளிருக்கு. அது மாதிரி சுடுதண்ணிக்கும் அந்த டப்பா தான் வைக்கிறான், வெவ்வேறு மாடலில். இப்போ வெண்டிலேட்டர்னு கையில் காலில் குண்டியில் கண்ணில் எல்லா இடத்துலையும் மாற்றி விட்டு மையத்தை ஓட விட்றான். 3 நாள் 2 லட்சம் கட்டு 1.5 லட்சம் கட்டு எல்லாம் முடிச்சுட்டு இனி முடியாது மண்டை போட்டான், இன்னும் கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு வெளியிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை வர சொல்லியிருக்கேன், அவர் பணம் கட்டு அவர் வரணும், வந்ததுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம். ஏடா ரூகு போய் 5 நாள் ஆகுதுடா, எங்களால் சொல்ல முடியுமேடா? நீ நம்புவியா முஸ்லீமு? முதல்ல ஒன்று விளங்கிக்கங்க, ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னால் தலை சிறந்த அறிஞர்கள் ஆலிம்களை கொண்டு காமிங்க. ஹார்ட் அட்டாக் என்பது சக்கராத்தில் உச்சகட்ட ஒரு பகுதி. அதிலே சிலருக்கு ரூஹு போகலாம், சிலருக்கு ரூஹு தொடுக்கி கொண்டிருக்கலாம், சித்திரவதை. சிலருக்கு உண்மையிலே வெண்டிலேட்டர் வச்சாலும் வைக்கலண்டா அவங்கள்ட்ட இதில் போட்டு அதில் போட்டு ஐஸ் பெட்டியில் இந்த நம்ம பிரிட்ஜில் காய்கறி வைக்கிற மாதிரி இவனை கொண்டு உள்ளே போட்டுருவான். ஐசிவு அது பேர், ஐசிவு. உள்ளே கொண்டு போயிட்டா அவனை சிவி எடுக்கிறதுக்கு தானேப்பா நாங்கள் ஐசிவு வச்சுருக்கோன்றேன். அல்லாஹு அக்பர். ஒரு மையத்தை அடிபட்டு மௌத்தாகி 15 நாள். இதே திருச்சியில் நான் சொல்ல பிரியப்படலை, ஒரு பையனை வச்சு ஓடுது. ஒரு நாள் வந்து கெஞ்சினாங்க, சுபுவுக்கு பிறகு போய் பார்க்குறேன், கீழே படியில் நிற்கிறேன், பாபா மௌத்தாயிட்டாருங்க பாபாண்ட. நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, வாங்க பாருங்கண்ணே, என்னால் முடியல, நாத்தம் தாங்குதுண்டு. சொல்லக்கூடாது, மௌத்தாயிட்டாரு, நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க. உடனே அவர் பொண்டாட்டி மேலேருந்து ஒடியாந்துச்சு, ஜிஜி அல்லாவுக்காக வாங்க, அவங்க உருது பேசுகிறவங்க கூப்பிட்டாங்க. மேலே போய் பார்த்தா என்னால் ஜெயிக்க முடியல, ஒரு நரசு இருந்துச்சு. கதவை சாத்தினேன், இந்த அம்மாவுக்கு ஒரு 500 கொடுத்தாங்க. நடந்த சம்பவம்டா, கேட்கலண்டா, நரம்ப சுண்டிடுவான் அல்ல அவங்கள. கடைசியில் அந்த நரசிட்ட, ஏம்மா உயிர் இருக்காமான்னு கேட்டேன். இந்த வெண்டிலேட்டர்லாம் பாருங்கள், அந்த பண்டிலேட்டரை உள்ளே போட்டிருக்கான். உளிச்சு வச்சு என்னமோ காற்று போய்கிட்டு இருக்கு, கண்ணு அசையுது. ஏயா கண்ணு பஞ்சு அடைச்சி போச்சியா, மவுத்தாயிட்டாரியா, ஏயா இன்னும் வச்சிருக்கே, 15 நாள் ஆகுது. நடந்த சம்பவம். உடனே இன்றைக்கி எடுத்து அடைக்கிது 11 லோகருக்குள்ளே. அது அல்லாதான் பாதுகாக்கணுன்ட்டு. அப்போ அந்த புள்ள கெஞ்சுது, ஐயா யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நான் உள்ளே விட்டதை, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உன்னை கடவுள் பாதுகாப்பான், அல்லா பாதுகாப்பான்ட்டு வந்தாச்சு. ஒடியாந்து அந்த 500 ரூபாய் என் கையில் கொடுத்துச்சு. ஐயா இது வேணாயா? இல்லைம்மா உனக்கு டீ குடிக்க வச்சுக்க, இது கிஃப்ட்டு சொல்லிட்டு வந்தாச்சு. அது மாதிரி உறையூருக்கு ஒரு தடவை போகும்போது அங்கேன்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. நல்லா ஒரு 6 அடி இருக்கும், நல்ல ஒரு வளர்த்தியான பெண், நல்லா தொழுகையாளி இபாதத்தாளி, அஜிக்கு போனதுன்னு நினைக்கிறேன். நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நம்ம ஒரு லுடகா வண்டி வச்சுருக்கேன், அதில் போயிட்டு இருக்கேன். அந்த ஆஸ்பத்திரிக்கிட்ட போனவொடனே அஸ்ஸலாமு அலைக்குன்னு ஒடியாருது. சரின்னு சொல்லி அப்படி நிப்பாட்டி, என்னக்கா அப்படின்னு கேட்டேன். பாய் எனக்கு ஒரு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு. என்ன உதவி சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், நல்லா இருக்கான் அப்படின்னு. ஒன்றும் வேணாம் பாய் இங்கே வாங்கன்னுச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு, என் மாமனார் குழம்பு சரியுமில்லை, என் புருஷன் சுபுக் தொழுவு போனார், இன்னும் வரல. இந்த பாருங்க, அவரை பார்த்தா தொப்பி தாடியெல்லாம் வச்சு, அதாவது தூங்குற மாதிரி போட்டிருக்காங்க. அங்கேயும் ஒரு வெண்டிலேட்டர் போயிட்டு இருக்கு. இதை சமூகம் உணரணும். தரம் கட்ட நிலையில் வாழ்வதனால் தான் இஸ்லாத்தின் உணர்வுகளை அறிஞர்களிடத்தில் மறைக்கப்பட்டு அநியாயக்காரர்களுடைய கையில் இன்னைக்கு விற்பனையாகி கொண்டிருக்கு. ஏக்கா ரூ போயிடுச்சு, கோச்சிக்கிறாதீங்க. அப்போ அந்த அம்மாட்ட கூப்பிட்டேன், ஏக்கா கொஞ்சம் நான் இந்த ஒரு எட்டி பார்க்கணும், எனக்கு ரொம்ப ரிலேஷன்டேன். ஐயா டாக்டர் வந்துடுவார்யா, உங்கள் மேலே ஒன்றும் இல்லை, 2 சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு நான் போயிடுறேனே ஒரு நப்பாசைக்கு, நான் பள்ளிவாசலில் அஜர்ட்டாக இருக்கேன்டேன்.
சரின்னு அந்த அம்மா திறந்து விட்டுச்சு. ஏல அந்த சீவில் அங்கே சீவுற இடத்துல போய் பார்த்தா டப்பா பொசுக்கு பொசுக்குன்னு ஓடி, இது கண்ணும் ஆடலை மூக்கும் ஆடலை. ஏக்கா போயிடுச்சுக்கா, புருஷனை கூப்பிடுங்கன்னு. அது அழுதுச்சு. நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண, நீங்கள் கெட்ட பேசாமல் இருந்துருன்ட்டேன். உடனே புருஷனுக்கு ஃபோன் போட்டு, பாய் நீங்கள் எங்கே இருந்தாலும் 2 நிமிஷத்தில் வந்து சேர்றீங்க அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்போ மிதிச்சு எடுக்கணும். என் வண்டியை மிதிச்சு எடுத்துக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கேன். இதுக்கு நான் எந்த பீஸும் வாங்கலை, நல்லா விளங்கிக்கங்க. ஏறி உட்காந்து பரப்புறங்குள்ளே வந்துட்டார். நில்லுங்க பாய் பாயிண்டார். இப்போ இங்கே பேசக்கூடாது, தப்பு, நீங்கள் உடனே தூக்குங்க, மையத்து லொஹரில் அசரில் அடக்கிடுங்கன்ட்டு வந்துட்டேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பா? கல்வி, அறிவு, ஞானம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இதை அறிவிப்பான். இது போன்று 1 அல்ல 2 அல்ல, வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நிதமும் நீதியாய் மார்க்கத்தை பின்பற்றி நாம் வாழ்வோம். அநியாயக்காரர்களின் நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதுடன் நம்மை ஒரு பரிபூர்ணமான பேரொளியின் வாழ்வாக, இஸ்லாத்தின் வெற்றிகரமான வாழ்வாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. அநியாயத்திலிருந்தும் நாம் செய்கின்ற அடவாடிகளிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தரட்டும். வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.